ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். என்ன நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில்? 5ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு 108 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்ற தாவேகா என்ன பண்ணிகிட்டு இருக்கு? தாவேகா விழுப்புரம், நீலகிரி, அரியலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தென்காசி, கன்னியாகுமரி, இங்கே இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறலை. கன்னியாகுமரி படிப்பில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. விழுப்புரமும் அப்படி தான், தென்காசியும் அதே மாதிரி தான். இப்போ 10th ரிசல்ட்டெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க, அதிக பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா, சதவீதத்தை பார்க்காதீங்க, புள்ளிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாவட்டங்கள்லாம் கல்வி அறிவு ஆல்ரெடி நல்லா இருக்குது. இவங்க தொடர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தாவேக்காவை. அதிமுகவில் என்ன நடந்துட்டுருக்கு, திமுக என்ன பண்ணுது, இப்போ என்ன ஆட்சி நடந்துட்டுருக்கு, புதிய ஆட்சியா, டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சா, விஜய் வந்ததுனால நிறைய மறுமலர்ச்சிகள் நடக்க போகுதா அப்படின்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுங்கிறதுல இப்போ திமுக 2O மைனஸ் மன்னர் ஆட்சி இதுதான் இப்போது நடந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்சிக்கு 10 பேர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது காங்கிரஸை தாவேக்கா எடுத்துக்கிட்டதில் எந்த தப்பும் இல்லை. காங்கிரஸோடு தான் அவங்க ப்ரீ எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கூட்டணி வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அது ஒழுங்காக நடந்திருந்தால், சிதம்பரமோ மற்றவர்களோ அவர்களுடைய ஊழியத்தை செய்யாமல் இருந்திருந்தார்கள் என்றால் ஒரு 20-30 பேர் காங்கிரஸில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது சுத்தமாக போச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 5 பேர் உடனே கொண்டு வந்துட்டாங்க. உடனே பச்சை துரோகம் அப்படி இப்படின்னு எல்லாம் திமுக சொல்லிச்சு. சரி, திமுக பச்சை துரோகம்னு சொல்லிச்சுன்னா அப்போ அது சப்போர்ட் பண்ணாது, அது கீழே இருக்கக்கூடிய அதோட கூட கூட்டணியில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதானே நாகரிகம். நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன துரோகம்? தாவேக்காவோட போனது துரோகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆளுங்க ஒவ்வொருத்தராக ரிலீஸ் ஆகிறாங்க. முதல்ல ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க அத்தனை பேரும் தேமுதிகவை தவிர, தேமுதிக எதனால் உங்கள் கூட்டணிக்கு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது, இருந்தாலும் அவங்கள தவிர மற்றவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் மானஸ்தர் கரெக்டாக நிற்பீங்க, ஏன்னா காங்கிரஸ் துரோகின்னு சொல்லிட்டீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் கூட நான் இங்கே தாங்க இருக்கேன், ஆனால் அங்கே போய் சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது ஆப்சன்டைன் பண்ணீங்க, அங்கேருந்து வெளிநடப்பு செய்தீங்க. வெளிநடப்பு செய்ததுனால என்னாச்சு? 234ங்கிறது 174 ஆயிடுச்சு. 174 பாதி என்ன? 87. 87 விட அவர் அதிகமாக வாக்கு பெற்றிருக்காரு. அதிமுக உடைக்க வேண்டிய அவசியமே மார்ட்டின் குடும்பத்துக்கு இருந்திருக்காது, அதாவது விஜய்க்கு இருந்திருக்காது. அவ்வளோ ஈஸியாக பண்ணி விட்டீங்க. இது முதலே சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அப்ரூவல் இதுவே வாங்கியிருக்க மாட்டார். எது எப்படி இருந்தாலும் நீங்களும் வெளிநடப்பு செய்தீங்க. முதல்ல போன காங்கிரஸை துரோகின்னு சொன்னீங்க. நீங்களே உங்கள் ஆளுங்களை அழகாக ரிலீஸ் பண்ணுறீங்க. அதில் கூட திருமாவளவன் 117, 118 இல்லை, 119, 120. ஏன்னா IUML அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அதிமுக உடைய போகுதுன்னு தகவல் வந்த உடனே திருமாவளவன் ஐயாவை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க சப்போர்ட்டை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே IUML அதுக்கு முந்தினால்தான் தான் சொல்லிச்சு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் கொடுத்தது. இந்த அத்தனை அட்டூழியங்களையும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க. ஏங்க அதிமுக எதுக்குங்க உடையுது அப்படின்னு கேட்டால், அதிமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அதை உடைத்து தான் கடந்த 30 வருஷமாக நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பொறுப்பாக திமுகக்கு ஏற்ற மாதிரி திருட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்ச உடனே அவங்களெல்லாம் அமைச்சராக்கி, அவர்களில் 1-2 பேர் உங்களுக்கு நல்லா தெரியும், செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அதிமுக இப்போது இந்தியாவில் எப்படி முகலாயர்கள் கொள்ளடிச்சாங்களோ அப்பயும் இந்தியா தப்பிச்சுது. பிரிட்டிஷ்காரன் கொள்ளடிச்சான், அப்படியும் இந்தியா தப்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கொள்ளடிச்சதுங்கிறத விட மெத்தனமாக இருந்தது வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். அப்பயும் இந்தியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கிற மாதிரி, எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுகவில் நிறைய பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணால் கூட 6 வருடங்களாக அதிமுக உடஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. என்னப்பா ஆச்சு? உடஞ்சவங்களாம் எங்கேயா போனாங்கன்னா உங்ககிட்ட தான் வந்தாங்க, திமுக கிட்ட தான் வந்தாங்க. அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு மேலே ஒரு 57 பேரோ 47 பேரோ வெற்றி பெற்றிருக்காங்கன்னும் போது அதிலிருந்து ஒரு 20 பேரை ஒரு வேலையை பண்ண சொன்னீங்க, பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆக போகிறாங்க, அவங்க அமைச்சரவையில் இடம் பெறலை, அடுத்ததில் வருவாங்கங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க எம்எல்ஏவுடைய பதவியை நீக்க வேண்டி வரும். பிஜேபி நேர்மையாக
அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருந்தா. எடப்பாடி இருக்காரு இல்லைங்கிறது அங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை. அதிமுகவில் தலைவர் என்று பார்த்தா எம்ஜிஆர் அவர்களை கூட மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை அவர் சொன்னதுனால, ப்ளஸ் அவருக்குன்னு ஒரு பெரிய கரிஷ்மா இருந்ததுனால அவரை வந்து தலைவருங்கிற அடிப்படையில் பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மாவும் அதே மாதிரி தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, திமுக தீய சக்திங்கிறத நினைக்கிறாங்கங்கிறத வச்சு அவங்க கரெக்டாக அதை காய் நகர்த்தி ஸ்ட்ரைட்டாக திமுக வந்து அடின்னு அடித்து அந்த வேலையை ஒழுங்காக பண்ணதுனால தான் அவங்களும் தலைவருங்கிற அடிப்படையில் வந்தாங்க. எடப்பாடி இல்லைன்னா வேற ஒருத்தர் தலைவராக்குங்க. ஆனால் அதிமுக தொண்டன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக தீய சக்தின்னு நினைக்கிறவன், இந்த சந்தில் பூந்து எங்கேயோ போய் ஜெயிக்கிறவன் இல்லை அவன். இதை பிஜேபியும் உணர வேண்டும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதிமுக வந்து கட்சி தான் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கும், கோர்ட்டும் அதே மாதிரி தான் ஒத்துக்கும், செயற்குழு பொதுக்குழு தான் ஒத்துக்கும். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, வெளில போனவங்களுக்கு வந்து கொறடா உத்தரவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 6 மாதம் நல்ல பொறுமையாக. ஏன்னா நீதிமன்றம் வந்து எப்போதுமே பொறுமையாக தானே டீல் பண்ணும். அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா பேரனுக்கு தான் அதில் வாய்வு கொடுக்கும். இல்லை பையனுக்கு கொடுத்துட்டா அவன் நல்லா வந்துடுவானே, அதனால் லேட்டாக வாய்தான்னு எதையோ பண்ணி தொலையும். ஆனால் இவர்கள் பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அமைச்சரவையை சேர்த்து நாளைக்கு அவங்க பதவியை ஏந்துட்டா அசிங்கமாயிடுங்கிறதுனால விஜய் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு விவாதம் வந்தது. நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகன் ரஜினிகாந்துடைய. சங்கர் சலீம் சைமன் படத்திலேருந்து எனக்கு 13 வயசு இருக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் 100 படங்கள் அவர் நடித்தாலும் காலையில் 9 மணி காட்சியோ 4:30 மணி காட்சியோ போய் பார்ப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகன். ஆனால் அவர் திமுகவோட தான் இருந்திருக்காரு. திமுக ஸ்டாலின் தோத்தா தான் அவருக்கு ஒரே வருத்தமாயிடும். ஐயோ தோத்துட்டாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஜெயிச்சிட்டாரு, கட்சி தோத்துது. ஜானகி அம்மையாவுடைய 100வது ஆண்டு விழா கொண்டாடப்படுறது, அதுக்கு கூட அவர் போகலை, விசியில் தான் வந்தார். ஆனால் ஈவா வேலு ஒரு பெரிய கம்பராமாயணத்துக்கு அப்புறம் பெரிய புத்தகம் எழுதக்கூடிய ஆசிரியர், அவர் ஒரு புத்தகம் வெளியிடுறாருன்னு உடனே அங்கேருந்து வந்து துரைமுருகனை தட்டி விட்டுட்டு உதயநிதியை தூக்கி வச்சு எல்லா வேலையும் பண்ணவர் தான். சனாதன தர்மத்தை பற்றி முதல்ல பேசும்போதும் ரஜினி குரல் கொடுக்கல, இந்த வாட்டி பேசும்போதும் குரல் கொடுக்கல. ஆனால் விஜய்க்கு எந்த துரோகமும் பண்ணல அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இன்டர்வியூலாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரஜினி பொய் சொல்ல மாட்டார், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் உண்மையை மறைப்பார். அது வள்ளுவனே சொல்லியிருக்கான், நல்லது செய்கிறதுக்காக உண்மையை மறைன்றான். எந்த நல்லதுக்காக இவர் திமுகவுக்கு உண்மையை மறைக்கிறாருங்கிறது தெரியல. ஸோ ரஜினிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தது. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் இன்டர்வியூ கொடுத்த உடனே நம்ம கமலஹாசன் இருந்த ஒரே ஒரு டார்ச் லைட்டையும் அந்த ரிமோட்டையும் டிவியும் கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சுட்டு ராஜ்யசபா உறுப்பினர் பெற்றுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பதவியேற்பு விழாக்கு வரல விஜய்க்கு. ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் எப்படியும் ஊற்றிடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து போய் பார்க்குறாரு. எந்த நடிகனுமே இவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, நடிப்பு உலகம், அதுக்காக மக்கள் இதை செய்யணும், நாங்கள் அதுக்காக வர்றோம், ஸ்டண்ட் யூனியனோடைய நிகழ்ச்சி, டான்ஸ் மாஸ்டரோட நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு பணம் திரட்டி எல்லா வேலையும் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் விஜய் முதலமைச்சராக இருக்காரு, அந்த பதவியேற்பு விழாக்கு இவங்க யாருமே போகலை. ஏன்னா போச்சுன்னா அங்கே சேனல் கட் பண்ணி விட்டுருவான். அந்த அளவுக்கு ஒரு பயம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரி, இவர் தான் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக பண்ணுவார். நேர்மையாக சொன்னார், ஐயா பொசிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஆனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 500 யூனிட்டில் அவர் என்ன கரெக்டாக பண்ணணுமோ பண்ணியிருக்காரு. சொன்னது வேறுனாலும் அவர் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் செய்தது அதுக்கப்புறம் எல்லாமே தப்பு தானே. ஒரு ஜோசியர் விஷயத்துக்கு வந்த உடனே ஜோசியரான்னு கம்யூனிஸ்ட்டும் மற்றவங்களும் பேசின உடனே அந்த பதவியிலேருந்து நீக்கினவர் இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாரு. ஏங்க ஜோசியர் வந்து சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு அரசு பதவியில் முக்கியமாக இருக்கக்கூடாது, ஆனால் ராஜ்யசபாவுக்கு போகலாம்னா அங்கே என்ன மக்கா குப்பைகளெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்களா? கமலஹாசன் போயிருக்காரு, அதுக்காக எல்லாம் மக்கா குப்பைகளே நீங்கள் அனுப்பியிருக்கீங்கிற எண்ணத்தில் பேச போகிறீங்களா? தெரியல. அவர் ஆனால் ராஜ்யசபாவுக்கு போக போகிறாரு. இது என்ன முரண்பாடு? நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, தீய சக்தின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, போய் பெரியவர் அப்படிங்கிறதுனால அவர் காலில் விழுந்தீங்க. சினிமா உலகத்தை சாவடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலும் உதயநிதிக்கு கை கொடுத்தீங்களே. அடுத்த நாள் அவர் வந்து நல்லபடியாவது பேசினாரா? கிடையாது. வெளிநடப்பு செய்து உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வந்துட்டு என்ன சொன்னார், எங்களுடைய கட்சியோட வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலை,
நீங்கள் என்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க? நாங்கள் 35% வாங்கிலாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் 35% ஆட்சி அமைக்கும் போது 65% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சிதம்பரம் ஐயா குஜராத்தில் சொன்ன மாதிரியான ஒரு அல்பமான ஒரு விஷயத்த சொல்கிறார். சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும்னு தேவையில்லாமல் அந்த டிஸ்கஷனில் கொண்டு வர்றாரு. இதுதான் நீங்கள் பண்ண ஒரு வேலை. வந்த ஒரு 10 நாளில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நான் ஒத்துக்கிறேன். இந்த டிஃபன் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் கேரளாவில் பீடி பிடிக்கிற ஒரு முதலமைச்சர் கடைக்கு வந்து பீடி பிடிப்பார் அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன். ஏன்னா பீடி பிடிச்சா சிம்பிள், சிகரெட் பிடிச்சா பணக்காரன். தெரியல எனக்கு, எல்லாமே தப்பு தானே. ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். புதுச்சேரியில் போங்க, காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரங்கசாமி ஐயாவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆட்களுடைய தொடர்பு இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். ஆனால் 6 மணிக்கு அவர் வந்து நட்ட நடு ரோட்டில் 4 சந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பானிபூரி சாப்பிட்டுட்டு இருப்பார். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் தயிர் சாதம் மாவுடு எடுத்துகிட்டு வர்ற கதையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொய் சொன்னீங்க பாருங்கள், படித்தவர்கள் தான் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு. படிப்புனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு டிகிரி வாங்குறது படிப்பு இல்லை. இப்போ கமலஹாசனுக்கு வந்து டிகிரி ஏதாவது வாங்கினாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கமலா ஹாரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏஐ கற்றுக்கிறேன்ட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஒரு 10 நாள் இருந்தார். கமலா ஹாரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணார். பாவம் கமலா ஹாரிஸ் தோற்று போயிட்டாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் படித்தவர்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் காமராஜுக்கு உடனே போயிடாதீங்க, அது பெரிய இடம். அதெல்லாம் அப்படியெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது. இவங்க லெவலில் டிகிரி வாங்கிட்டா உடனே படிப்பா? அவர் பிடெக்கு, இவர் எம்டெக்கு, என்ன கதை விடுறீங்க? ஒருத்தன் ஒன்றை தெளிவாக கிரகித்துக் கொள்வதற்கு தான் படிப்பு. ஒரு டிகிரி வாங்கியிருக்கான்னா அவனுடைய கிரகிப்பு சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவன் படித்தது வேற, செய்கிற தொழில் வேறையாக இருக்கலாம். ஸோ அந்த பொய்களை சொன்னீங்க. ஆட்டோக்காரரு நாஞ்சில் சம்பத் இன்றைக்கி சொல்கிறார், ஆட்டோக்காரரை அவர் ஆட்டோக்காரரான்னு தெரியல, எல்லாம் பச்சை பொய். நீங்கள் பண்ணது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகன். கேமியோ ரோலில் வர வேண்டிய சூர்யா படம் பூரா வராது. அந்த மாதிரி மார்ட்டின் குடும்பம் அது அரசியலுக்குள்ளே வந்திருக்கு. கேமியோ ரோலில் விஜய் வந்து முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். குப்பையாக தான் இருக்கும். இதையெல்லாம் மீறி நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டால் நல்லது நடக்கலாம். எப்போ நடக்கலாம்? ஆட்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எங்கெங்கே தவறு இருக்குது, எப்படி முதலீடுகளை கொண்டு வர முடியும், எப்படி ஆல்ரெடி சிதைந்து போயிருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலைகள் ஃபேக்ட்ரிஸ் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 120 வருடத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பெரிய அளவில் நடந்தது. அதுக்கப்புறம் நீதி கட்சி வந்து திக வந்து திமுக வந்து அதிமுக வந்து எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணால் கூட, ஜெயலலிதாவை சொல்ல மாட்டேன், ஜெயலலிதா கரெக்டான ஃபினான்ஸ் பொசிஷனில் கொண்டு வந்தாங்க. ஆனால் பண்ணால் கூட இன்றைக்கும் தமிழ்நாடு ஒரு டாப் பொசிஷனில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்கெங்கே தவறு வருது? நாம் மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பால்வளமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், வேளாணாக இருக்கட்டும், அதில் எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் யோசிங்க. அதிகாரிகள் பேசுவதை கேட்டாலே நல்லது நடக்கும். அதிகாரிகள் மோசமானவர்கள், லஞ்சம் வாங்குவார்னு நினைக்காதீங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகளே லஞ்சம் வாங்குற கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர்கள் பேசுவதை கேளுங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியும். உங்களுக்கு எது கரெக்டுன்னு நினைக்கிறதோ அதை செய்யுங்க. அப்படிங்கிறத தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இப்போது டிடிசிபியில் இவ்வளோ இந்த பணத்தை வந்து வாங்குவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அந்த பணத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அப்ரூவல் வாங்குறோம், அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா வாங்குறானே, அது லஞ்சம் தானே. அதை வாங்க விடாதீங்க. எத்தனை டாக்குமெண்ட் கேட்பாங்க தெரியுமா? திரும்ப 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 டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்த உடனே, பணம் கொடுத்த உடனே எந்த டாக்குமெண்ட்டும் கேட்காம உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். அந்த ஊழல் எங்கே கொண்டு போய் பண்ணுறது? கைடன்ஸுங்கிறது சிங்கிள் விண்டோவில் முதல்ல தமிழ்நாட்டில் உண்மையிலேயே என்ன முதலீடுகள் வந்ததுங்கிறது 2023-24 அப்புறம் அவங்க சொல்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையாச்சு. நம்ம ராஜராஜ பயங்கரமாக கதை விட்டுட்டு இருந்தாரா, கைடன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லலை. உடனே சொல்கிறதே நிறுத்திட்டாங்க. கைடன்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான டாப்பிங் நடந்துட்டுருக்கு, எந்தெந்த நாடுகளில் இருந்து ஆர்வம் காட்டுறாங்க, எதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு அவங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அங்கேயும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ நாம் பார்த்துக்க வேண்டியது, விஜய் சார், இந்த கதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அதிமுகவை உடைக்க முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நியாயத்துக்காக பண்ணுறீங்க. இந்த திமுக கூட்டணியை நம்பி மட்டும் நான் ஆட்சி செய்தால் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு இது பண்ண முடியாது, அவர் மேலே வழக்கு தொடர முடியாது, டிவிஎஸ்சி மூலமாக அந்த வழக்கை நடத்த முடியாது.
அதே மாதிரி நேருவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நிர்பந்தமாக மாறும். ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இந்த ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் வாங்குற ட்ரஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள், இவ்வளோ பணம் வந்தது இவ்வளோ செலவு பண்ண, அந்த வேலையை மட்டும்தான் முதலமைச்சராக நீங்கள் பண்ண முடியும். அப்போ அதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் அதிமுகலேருந்து ஒரு பேக்கிங் இருந்தது தான் நல்லதுன்னு நினச்சிங்க. 13 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக தைரியமாக உங்களை நம்பி 13 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். 13 பேருக்கான தேர்தல் திருச்சி கிழக்கோட சேர்த்து நடத்துங்க. உங்களுடைய மக்களுக்கு திரும்பவும் சொல்லுங்கள், ஓட்டு போடுங்க, இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நான் 5 வருஷம் ஆட்சியை நடத்தணும்னா இவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும், இவங்களை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த 10 வருட ஆட்சி தமிழ்நாட்டில் உங்களை சார்ந்து இருக்க போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி என்னென்னா, ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம் ப்ளஸ் 13 குறுநில மன்னர்கள் குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நீங்கள் தான் பண்ணீங்க, வேற யாரும் பண்ணலை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும் நீங்கள். ஆனால் இப்போ ஒரு குடும்பங்கிற அடிப்படைக்குள்ளே வந்திருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை சார்ந்து தான் எதுவும் நடக்க வேண்டும். அப்போ ஆட்சியில் இருக்கிறது இந்த 107 பேர் 120 பேர் ஆயிட்டாங்க, 144 பேர் ஆயிட்டாங்கிறதுனால நீங்கள் ஆட்சி நடத்தினா நல்லதுன்னு நினைக்காதீங்க. கெஜ்ரிவால்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. கெஜ்ரிவால் பார்லிமெண்ட்டில் தோப்பார், சட்டசபையில் கூட பெருவாரி ஜெயிப்பார், அப்புறம் தோப்பார். முதல்ல ஆட்சி செய்யும்போது அவருடைய நிர்பந்தமும் எந்த காங்கிரஸை எந்த ஷீலா சீட்டை அவர் தப்பாக பேசிகிட்டு இருந்தாரோ அவங்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. உங்களுக்கு வந்த மாதிரியே அவருக்கும் வந்தது. நீங்கள் உங்களை பெரிய பெரிய லெவலில் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கெஜ்ரிவால் லெவலில் யோசிச்சுக்கோங்க. கெஜ்ரிவாலுடைய புத்திசாலித்தனம் முனிசிபாலிட்டிக்குள்ளே பூந்து மிகப்பெரிய அளவில் அங்கே ஆக்கிரமிச்சது. உங்ககிட்ட இருக்கிற இந்த 144 பேர் உங்கள் ஆட்சியை காப்பாற்ற போகிறதில்ல. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே நீங்கள் உள்ளே பூந்து ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஆட்சியை அடுத்த 20 வருடத்துக்கு எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும். என்னைக்கா இருந்தாலும் ஒரே ஒரு வசதி தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது என்னன்னு சொன்னால், தனிநபர் கட்சி ஒரு தப்பு பண்ணால் அப்படியே கெஜ்ரிவால் எப்படி இறங்கிச்சோ அப்படி இறங்கிட்டு போயிடும். தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.